நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல சஷ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கந்த சஷ்டி பத்தி சொல்லவா வேணும். உடல் வலிமை மன வலிமை ரெண்டும் இருக்கிறவங்க மட்டும் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். இப்ப பிபி சுகர் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனா மன வலிமை இருக்குன்னு கஷ்டப்படுத்திக்க கூடாது உடம்ப. ஏன்னா அது கடவுள் கொடுத்த உடம்பு, அதை கஷ்டப்படுத்துற உரிமை நமக்கு இல்லை. அதனால பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும், மென்டலாவும் ஃபிட்டா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கணும். அதுதான் முறையும் கூட. வேண்டியதை வேலவன் தருவான். பக்தியோட நீங்க வேண்டினாலே தருவான். ரொம்ப கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. விரதம்லாம் நம்ம திருப்திக்கு. கடவுளுக்கு முக்கியமா எது தேவை? உண்மையான சரணாகதி, பக்தி. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி. இதோட உண்மையான அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை சீக்கிரம் பிறக்குங்கிறது ஐதீகம். அப்படி சஷ்டி விரதம் இருந்து நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு முருகன் அருளால. முருகுனா அழகு, இளமை, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி முருகனோட ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள், பல்வேறு முருகன் கோவில்களுடைய சிறப்புகள், முருகன் எந்த அளவு ஹைலைட்டு மற்ற பல விஷயங்களை கம்பேர் பண்றப்போ இதெல்லாம் வாரியார் சுவாமிகளை விட பெட்டரா யாரா பேசிட முடியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய எண்ணற்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் யூடியூப்ல இருக்கு. டைம் கிடைக்கிறப்போ அதெல்லாம் கேளுங்க. அவருக்கு மேல யாரும் பேசிட முடியாது. இதுவரைக்கும் யாரும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க முடியாது வாரியார் சுவாமிகளுக்கு இணையா. அவர் இந்த கந்த புராணம் சொல்ற மைய கருத்து, கோர் மெசேஜ் என்ன அப்படிங்கறத பத்தி பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா, முருகன் எந்த அசுரனையுமே அழிக்கலையாம். பின்ன சூரன் மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாறினான். சூரனோட தம்பி சிங்கமுகாசுரன் அவன் அம்மனுக்கு வாகனமா போனான், சிங்க வாகனமா. அப்ப இன்னொரு தம்பி கஜமுகாசுரன் யானை முகம் கொண்டவன், அவன் ஐயனாருக்கு, அதாவது சாஸ்தாக்கு யானை வாகனமா போனான்னு கந்த புராணம் சொல்றது. இதை பல மேடைகள்ல வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதான் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க. ஆணவம்னா தெரியும், அகங்காரம், ஹெட் வெயிட். கண்மம்ங்கிறது நம்ம பல பிறவைகள்ல சேர்த்து வச்ச தீய நல்வினைகள் எல்லாமே சேர்த்து. ஏன்னா இரு வினைன்னு தான் சொல்றாங்க முன்னோர்கள். ரெண்டு பேலன்ஸ்க்கு வந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். முக்கியமா தீய வினை, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்கப்புறம் மாயை, இல்லாத இருக்குன்னு நினைக்கிற இந்த இல்யூஷன். ஸோ இந்த சூரன்கிறவன் ஆணவ மனத்தோட உருவம், இந்த சிங்கமுகாசுரன்கிறவன் மாய மலத்தோட உருவம், கஜமுகாசுரன்கிறவன் கண்ம மலத்தோட உருவம். ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் அழிந்தால் அல்லது நீங்கினால்தான் கடவுளுடைய அருளை நம்ம பெற முடியும். இந்த பிறவிங்கிற பெருங்கடலை கடக்க முடியும். அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான், அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கந்த புராணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கந்த புராணம் நம் சொந்த புராணம் அப்படிம்பாங்க. நான் தினமும் வராக கவசம் சொல்லி வராகருக்கு பூஜை பண்றேன். அந்த வராக கவசமே கந்த புராணத்தோட ஒரு பகுதினா பாருங்க. ஸ்கந்த புராணம்ங்கிறத முதல்ல நமக்கு வேதவியாசர் கொடுத்தார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை அழகு தமிழ் படுத்தினார். இந்த முருகனுடைய சிறப்புகள் எவ்வளவோ இருக்கு. முருகனுக்கு 6 முகங்கள் எதனால இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்யாங்கிற 6 ஆதாரங்களுடைய வடிவம் முருகப்பெருமானுடைய 6 முகங்கள். முருகனுக்கு குகன்னு ஒரு பேர் இருக்கு. நம் மனமாகிய குகையில் இருப்பவன் அர்த்தம். இந்த குண்டலினி யோகம் தியானம் பயில்றவங்க முருக வழிபாடு அதிகம் பண்ணுவாங்க. ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் சிவன்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவனே இனிமே இவன் உங்களை வழி நடத்துவான் என் சார்பாகன்னு ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்றார். சிவனுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதன். அப்படிதான் முருகன் சித்தர்களோட தலைமை பொறுப்பை சிவன் உத்தரவுபடி ஏற்கிறார். ஸோ இந்த சித்தர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம் முருகன். அதனால்தான் நிறைய மலை மேல முருகன் கோவில்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், எந்த அளவு நம்ம ஹைட்டுக்கு போறோமோ அந்த அளவு நம்ம மைண்ட் பிரஷர் கண்ட்ரோல்ல வரும். நம்ம மைண்ட் பீட்டா அப்படிங்கிறதுல இருந்து ஆல்பாங்கிற அமைதியான இதுக்கு வரும். அதனால்தான் உயரமான இடங்கள்ல முருகனுக்கு பல கோவில்களை, கொடைக்கானல் பூம்பாறை முருகனா இருக்கட்டும், பழனி முருகனா இருக்கட்டும், இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல முருகனுக்கு கோவிலை கட்டி அங்கே 6 ஆதாரங்களையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு பல தியானங்கள், தவங்கள்லாம் பண்ணி, அந்த தவத்திலே தன்னுடைய மனமான குகையிலே குகனாகிய இந்த முருகப்பெருமானை சித்தர்கள், ரிஷிகள் நிறுத்தினார்கள். அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது முருக வழிபாடு. நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் மன அமைதியும் தரவல்லது. அத்தகைய இந்த முருகப்பெருமானை அவங்களுக்கு தோன்றிய வழிகளில் வழிபடுவோம். முருகன் தான் செவ்வாய்க்கே பாசு, செவ்வாய்க்கு அதிபதி.
செவ்வாயோட சம்பந்தப்பட்ட விஷயம் கருங்காலி. அதனால்தான் இப்ப ஜெர்மன் சில்வர் கருங்காலி மாலையில முருகனை நாங்க அட்டாச் பண்ணி கொடுக்கறோம். நார்மலாவே கருங்காலி மாலை போட்டா ஒரு நல்ல மன அமைதி, நிம்மதி நிறைய பேருக்கு கிடைக்கிறது. அதுவும் முருகனோட சேர்ந்த இந்த ஜெர்மன் சில்வர் கருங்காலி மாலைக்கு இன்னும் பலன்கிறது அதிகம்ங்கிறதுனால நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான சில ஆன்மீக பொருட்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சோ, டைரக்டா நம்ம ஆஃபீஸுக்கு வந்தோ, இல்லைன்னா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணியோ வாங்கிக்கலாம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.